இனிமேல் திமுக காங்கிரஸ் இல்லை பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி வச்சவரை தமிழ்நாட்டில் திமுக இனிமேல் தலை தூக்க முடியாதுன்றது. ஆனால் திமுக தலை தூக்க முடியாதுன்னா அண்ணா திமுக ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலையில் மக்கள் வந்து அண்ணா திமுக ஓட்டு போடுற மனநிலையே முடிவே எடுக்கலை. ஆனால் திமுக போடுற மனநிலையில் போடக்கூடாதுன்றதுல தெளிவாயிட்டாங்க. தாவேக்கா விஜய்க்கு போடுவாங்களா, சீமானுக்கு போடுவாங்களா, பிஜேபிக்கு போடுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இதில் அதிமுக ஓட்டு போகிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக தவறு செய்தார்களோ செய்யலையோ ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரையும் அழைத்து அவர் ஒன்று சேர்க்காமல் எடப்பாடி அண்ணன் இந்த முறையும் வெற்றி பெற முடியும். நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஏற்கனவே 12 தோல்வி, இது 10 தோல்வி தேர்தல் தோல்வி, இப்போ 2 தேர்தலில் புறக்கணிப்பு, இப்போ மீண்டும் அதே நிலையில் தான் இருக்கார். அவருடைய ஓட்டு சதவீதம் 1% கூட ஏறல. யாருக்கு? எல்லா கருத்து கணிப்புலையும் பாருங்கள் திமுக அது குறையுது, ஆனால் அதிமுக ஏற மாட்டுது. விஜய்க்கு போகுது, சீமானுக்கு போகுது, தவிர நம்மளுக்கு ஏற மாட்டுது. அதனுடைய ஏன்னா சொல்ல போனால் பிஜேபிக்கு கூட தனித்து போட்டால் அதுக்கு ஏறுது. அதிமுகவோட பிஜேபி கூட்டணின்னா மைனஸ் ஆகுது. அது எதனாலன்னு இன்னும் கருத்து